ஹாய் குட்டீஸ், வாங்க எனக்கு என்ன டாபிக் போகலாம். எனக்கு வந்து பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்து உங்களுக்கு வந்து இடையில நானும் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா 11th 12th 10th மந்த்லி டெஸ்ட் ஆரம்பிச்சிடும். அதனால் அவங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ரிசல்ட் வரல இல்லையா, ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கிறவங்க சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து டெலிகிராம் குரூப் வேணுமா வேணாமான்னு. ஒன்று முடிஞ்சால் நம்ம வந்து டெலிகிராம் குரூப்பை வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். இல்லை வேணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் குரூப் இருக்கட்டும். சரிங்களா? வாங்க நம்ம லெசன்குள்ளே கடகடன்னு போகலாம். பார்ட் 2 வீடியோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வீடியோப்பா. இதில் இருக்க ஒவ்வொரு விஷயமுமே உங்கள் எக்ஸாமில் கண்டினியூஸாக ஒவ்வொரு வருஷமும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி டெஸ்ட்டாக இருக்கட்டும், PT1 இருக்கட்டும், PT2 இருக்கட்டும், ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ண போகிறேன். வாங்க லெசன்குள்ளே கடகடன்னு போகலாம். ஓகேவா? நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஃபார்முலாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பிகினிங் டைமென்ஷன்ஸ் பற்றி சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரோட டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிச்சு நீங்கள் சொல்லணும். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி தருவேன். ப்ரெஷர் பை ஏரியா, இதோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன. டைமென்ஷன்னாலே உங்களுக்கு எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸை குறிக்குது. பவர் தான் டைமென்ஷன், ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வால்யூமோட டைமென்ஷன் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஃபார்முலானா என்னன்னு சொல்லிடுறேன். டைமென்ஷன் ஃபார்முலா தான் இப்போ நீங்கள் எழுத போகிறீங்க. இதோட டைமென்ஷன் ஃபார்முலா எழுதுங்க. அதே மாதிரி டார்க்கோட டைமென்ஷன் ஃபார்முலா எழுதுங்க. டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர்பண்டிகுலர் பை டிஸ்டன்ஸ். நான் பார்ப்பேன், நீங்கள் எழுதுனதை நான் பார்ப்பேன். இதுக்கான டைமென்ஷன் ஃபார்முலா எனக்கு எழுதணும் நீங்கள். அப்போ தான் நீங்கள் லாஸ்ட் வீடியோ நல்லா பார்த்துருக்கீங்க, படிச்சிருக்கீங்கன்னு என்னால் பிலீவ் பண்ண முடியும். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு, ட்ரை பண்ணுங்க, தெரியலாட்டி என்கிட்ட கேளுங்க. தயவு செஞ்சு காப்பி மட்டும் பண்ணாதீங்க, எங்கேயும் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியலாட்டி தயவு செஞ்சு என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? சரி, நான் கண்டினியூஸாக ஆன்சரும் சேர்த்து எழுதிட்டுருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா charge is equal to I is equal to Q by A, sorry Q by T, okay sorry Q by T. இப்போ நம்மளுக்கு வந்து ஐக்கு தெரியும் கரண்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர். டைம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா Q தான் சார்ஜ், Q is equal to I into T வரும். இதுக்கான டைமென்ஷன் ஃபார்முலா நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 5 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். 5 ஃபார்முலாஸ் லாஸ்ட் வீடியோ யார் நல்லா பார்த்தீங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஃபோர்ஸு, ஏரியா, லென்த்து இதை வச்சு தான் நான் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. லாஸ்ட் வீடியோ நல்லா பார்த்தவங்கனால இது கண்டிப்பாக செய்ய முடியும். சரி, வாங்க நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து இப்போ டைமென்ஷன் ஃபார்முலா, டைமென்ஷன் ஃபார்முலானா என்ன மேம்? எது டைமென்ஷன் ஃபார்முலான்னு சொல்லுவோம்? டைமென்ஷன்னா பவர்ஸ்ன்னு சொன்னீங்க, எக்ஸ்போனன்ஸை வந்து டைமென்ஷன் சொன்னீங்க. இப்போ அதை L to the power of 3 இதுதான் டைமென்ஷன். இப்போ லென்த்தோட டைமென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. லென்த்தோட டைமென்ஷன் என்னன்னு கேட்டால் 3. ஓகேவா? இப்போ வந்து T to the power of -2. அப்போ டைமோட டைமென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா -2. அப்போ டைமென்ஷன் ஃபார்முலான்னா என்ன மேம்? எனக்கு டைமென்ஷன் ஃபார்முலானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் இதை ரப் பண்ணிடுறேன். இது நெசசரி அன்னெசசரி. ஓகே இது நெசசரி தான், கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு. அது தெரியலாட்டி ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அடுத்து இட் இஸ் த ஃபார்முலா தட் கிவ்ஸ் ரிலேஷன் பிட்வீன் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். Dimension formula, it is the formula that gives relation between fundamental quantities. Okay, இது ஒரு ஃபார்முலா. அது எதுக்கு ரிலேஷன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கு ஒரு ரிலேஷனை கொடுக்கறதுனால இதை வந்து டைமென்ஷன் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறேன். சரி, அப்போ இதோட ஃபார்முலா பாருங்க. ஃபோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஓகேவா? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஓகே, சரி, ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன மேம்?
ஆக்சலரேஷன்னா என்ன? ஆக்சலரேஷன்னா வெலாசிட்டி பை டைம். பார்த்தீங்கன்னா வெலாசிட்டிங்கிறது ஸ்பீடை குறிக்கிறது. ஆக்சலரேஷனுங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடில் சேஞ்சஸ் ஏற்படுறது. ஒருத்தர் வந்து வண்டி ஓடிட்டு போயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். வண்டி கொஞ்ச நேரம் மெதுவாக போகுது, அப்புறம் ஃபாஸ்ட்டாக போகுது, அப்புறம் மெதுவாக போகுது, அப்புறம் ஃபாஸ்ட்டாக போகுது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வெலாசிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, அந்த காரோட ஸ்பீடை வந்து வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்பீடு ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவான்டிட்டிப்பா. ஸ்பீடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் லெசனில் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். வெலாசிட்டிங்கிறது வெக்டர் குவான்டிட்டி. இது ஏன் இப்படி இருக்குது, இதை எப்படி மாற்றலாம், இது எப்படி மாறி வரும், இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை, நெக்ஸ்ட் லெசனில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் லெசன் ஃபுல்லாகவே மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன். மோஷனை பற்றி டீட்டெயிலாக ஸ்பீட்னா என்ன, வெலாசிட்டினா என்ன, டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, அவ்வளவையும் நம்ம பார்க்க போகிறோம். அதோட யூனிட்ஸ், எஸ்ஐ யூனிட்ஸ் என்னது, அது எப்படி வருது, அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம், வெக்டர்னா என்ன, ஸ்கேலர்னா என்ன, வெக்டரை எப்படி அடிஷன் பண்ணணும், பேரலோகிராம் வெக்டர்னா என்ன, இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெக்டரோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் ஸ்கொயர் டைம். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு சொல்கிறீங்களே மேம், வெலாசிட்டிக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? நிறைய பசங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் கிட்டத்தட்ட ஒன்று தான். டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன் மேம் கிட்டத்தட்ட சொல்கிறேங்க, ஏன் மேம் கிட்டத்தட்ட ஒன்றுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளோட நகருதல் எந்த அளவுக்கு அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது நகர்றத நம்ம வந்து மூவ் ஆகி அதை இவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு, இவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் பண்ணியிருக்கு, கவர் பண்ண அந்த ஒரு பொருள் நகர்ந்து அந்த கவர் பண்ண அந்த தூரத்தை நம்ம டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறதுனால தான் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லி சொன்னேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கான், சரியா? ஒரு பையன் கடைக்கு போகிறான். கடைக்கு போனால் இதோட தூரம் வந்து 5 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கான்னா, அவன் இங்கே வந்து நின்றுட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ கவர் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கான். அதே டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அதே தான். டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 5 கிலோமீட்டர் அவன் கவர் பண்ணியிருக்கான். ஒருவேளை அவன் வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கான்? 10 கிலோமீட்டர். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் 0. அது எப்படி மேம் 0 சொல்கிறீங்க? ஆமாப்பா, ஒரு இடத்துல இருந்து ஆரம்பித்த இடத்துலையே ஒருத்தன் முடிச்சுட்டான்னா அந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0ன்னு அர்த்தம். நீ அந்த இடத்துல வேலையே செய்யலைன்னு அர்த்தம். அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ். சரியா? நீ ஆரம்பித்த இடத்துக்கு வராமல் நீங்கள் சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்போ நீங்கள் ஆரம்பித்த இடத்துக்கு திரும்பி வந்துட்டீங்களோ அப்போ டிஸ்டன்ஸ் மாறிடும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 ஆகிடும். டிஸ்டன்ஸ் என்னமோ கரெக்டாக போய்கிட்டே தான் இருக்கும், கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ தூரத்தை வந்து நம்ம போய் கடந்துகிட்டு இருக்கோம்னு கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரையும் நான் தொடங்கின இடத்துக்கே திரும்ப வந்துட்டேன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டக்குன்னு 0வாக மாறும். அதே மாதிரி நான் போன ஸ்பீட்லேயே நான் திரும்ப வந்தாலுமே அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறி போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது, உங்களுக்கு நான் இன்னொரு தடவை எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ வந்து அவன் 5 கிலோமீட்டர் போயிருக்கான்னு சொன்னேன்ல கடைக்கு. இப்போ வந்து போயிட்டு அவன் திரும்ப வர்றான்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப அவன் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வர்றான். இவன் வந்து போயிருக்கானா இப்போ 5 கிலோமீட்டர் போயிட்டு இங்கே திரும்ப வந்து அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு 3 கிலோமீட்டர் அவன் திரும்ப வர்றான். போயிட்டு திரும்ப வர்றான். இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்டன்ஸை பொறுத்த வரையும் 5 கிலோமீட்டர் + 3ன்னு கன்க்ளூட் பண்ணுவோம். அப்போ எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கான்? 8 கிலோமீட்டர். இதே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரையும் அவன் எங்கே தொடங்கியிருக்கான் எங்கே முடிச்சிருக்கான்றது தான் கணக்கு. அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரையும் அவன் எங்கே முடிச்சிருக்கான்? 3 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டர் வாபஸ் வந்திருக்கான். 3 கிலோமீட்டர் வாபஸ் வந்திருக்கான். இது வந்து 5 கிலோமீட்டர் மொத்தம், சரியா? 3 கிலோமீட்டர் வாபஸ் வந்திருக்கான் இல்லையா? அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரையும் 5 - 3 ஆகிடும். 2 கிலோமீட்டர் தான் அவன் பண்ணியிருக்கான், ஒர்க்கே பண்ணியிருக்கான். 5 - 3 ஆகிடும். அப்போ 2 கிலோமீட்டர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் தொடங்கின இந்த ஏல தொடங்குறான்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. அவன் சி பாயிண்ட்டுக்கு வர்றான்னா டிஸ்டன்ஸை பொறுத்த வரையும் A + B + Cன்னு கன்க்ளூட் பண்ணுவோம். ஆனால்
டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரையும் a plus c தான் கன்க்ளூட் பண்ணுவோம். சரிங்களா? a plus c. அவன் ஸ்டார்ட் பண்ண இடம் plus c. அப்போ இதுலேருந்து இதுக்கான தூரம் மட்டும்தான் கன்க்ளூட் ஆகும். மொத்தம் எவ்வளவு? 2 கிலோமீட்டர். சரிங்களா? இது வந்து இன்னும் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்னும் டைம் எடுக்கும். சரியா? இது வந்து உங்களுக்கு புரியறதுக்கு உங்களுக்கு வந்து இன்னும் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட் சாப்டரில் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். எந்த தூரம் கன்க்ளூட் ஆகும்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? எவ்வளோ தூரம் கன்க்ளூட் ஆகும்னு மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தொடங்குற இடத்துல இருந்து முடிகிற இடத்துக்கு எவ்வளோ தூரம் கன்க்ளூட் ஆகும் அவ்வளோதான் கன்க்ளூட் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து a plus c-ன்னு நீங்கள் என்ன நினச்சிருவீங்க? ஐயோ a plus c போடுறாங்களே, அப்போ 5 plus 3 தானே வரும். அதோட டிஸ்டன்ஸ் நீங்கள் பேக் சைட்லேருந்து பார்க்காதீங்க, டிஸ்டன்ஸை ஃப்ரண்ட் சைட்லேருந்து பாருங்கள். டிஸ்டன்ஸ் பேக் சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பாக தான் தெரியும். ஏன்னா அவன் போயிட்டு அவன் திரும்ப வந்த தூரத்தை பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் தானே, 3 கிலோமீட்டர் தானே அவன் போயிருக்கேன் திரும்ப அப்படின்னு. அப்படி கிடையாது. அவன் எங்கே போய் நின்னா அதுதான் கணக்கு. அவன் சியில் போய் நின்னான்னா ஆட்டோமேட்டிக்காக தொடங்குற இடத்துலேருந்து சி வரையும் வெறும் 2 கிலோமீட்டர்ஸ் தான். இது எனக்கு புரியலையே மேடம்? கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நான் வந்து நெக்ஸ்ட்டு சாப்டர் நான் எடுக்கும் போது இன்னும் டீட்டெயிலாக எடுக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான வித்தியாசத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுவே ரொம்ப பெரிய சஃபிஷியன்ட் இந்த லெசனுக்கு. சரியா? இந்த லெசனை பொறுத்தவரையும் இது சஃபிஷியன்ட். நான் நெக்ஸ்ட் லெசனை பொறுத்தவரையும் அதை நான் உங்களை புரிய வைக்க வேண்டியது என்னோட கடமை. சரியா? இப்போ இந்த லெசன்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு. டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தான் வெலாசிட்டி. ஒரு வேகம் இஸ் ஈக்குவல் டு அவன் எவ்வளோ தூரம் கடந்தான் பிளஸ் டைம், எவ்வளோ டைம்ல கடந்தான். இந்த டைம்ல ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடந்தா அதுக்கு பேரு வெலாசிட்டி. சரிங்களா? இவ்வளோ தூரத்தில் நீங்கள் சைக்கிள் ஓட்டிட்டு போறீங்க, சைக்கிள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ டைம்ல கடந்துச்சுன்னா அதுக்கு பேர் வெலாசிட்டி. சரியா? அப்போ இந்த ஏக்கு பதில் நான் என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா m into v by t போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஏக்கு பதில் v by t மாதிரி. அப்போ இந்த விக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் போடுறேன். அப்போது m into டிஸ்பிளேஸ்மெண்ட், ஏற்கனவே t வேற இருக்கு, இன்டூ t திரும்ப t. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பின்னு போட்டிருக்கேன் நான். ஏன்னா டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வித்தியாசம் தெரியணும். m into disp by t square, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை t square. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன கண்டுபிடிக்கணும்? டைமென்ஷன் ஃபார்முலா. பாருங்கள் இவ்வளவு இருக்குது. இதில் இவ்வளவையும் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போய் இதை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும்னா வச்சுக்கோங்க. இல்லை எழுதிங்கன்னா ஒரு நோட் எடுத்து கண்டிப்பாக எழுதுங்க. ஏன்னா நான் உங்களுக்காக எழுதி சொல்லித்தரேன். இது எல்லாமே நானாக எழுதி சொல்லித்தந்தது. உங்களுக்கு வந்து நோட்டு வேறு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நோட்டில் நான் எந்த பாயிண்ட்டும் மறந்துடக்கூடாதுன்றக்கான எழுதி வச்சு திரும்பவும் நான் உங்களுக்கு எழுதி சொல்லித்தரேன். உங்களுக்காக நான் இவ்வளோ தூரம் பண்ணும்போது நீங்கள் ஒரு நோட் எடுத்து எழுதுறதுனால ஒரு குறையும் வந்துட போகிறதில்ல. சரியா? இப்போ பாருங்கள் மாஸோட வேல்யூ எம்மாக தான் இருக்கும். லென்த்தோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல். எப்படி எழுதணும்னு பாருங்கள். இந்த ப்ராக்கெட் கண்டிப்பாக போடணும் டைமென்ஷனுக்கு. சரியா? டி ஸ்கொயர்டுக்கு டி. இப்போ எப்படி எழுதுவோம் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஃபார்முலா. இதோட பவர் என்ன இருக்குது? 1. இதோட பவர் என்ன இருக்குது? 1. இதோட பவர் என்ன இருக்குது? 1. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எம் எல் டி டு த பவர் ஆஃப் மைனஸ், சாரி இங்கே 2 இருக்குது. டி ஸ்கொயர்டு தானே இது? ஆமாம் 2. இந்த இருக்குல்ல டி ஸ்கொயர்டு 2 இருக்குது. அப்போ டி மைனஸ் 2. ஏன் மேடம் இது மேலே வந்துச்சுன்னா -2ஆக மாறிடும். அப்போது இதுதான் டைமென்ஷன் ஃபார்முலா. இதுக்கு பேர் தான் டைமென்ஷன் ஃபார்முலா. அப்போ நான் உங்களை என்ன எழுத சொன்னேன்? டைமென்ஷன் ஃபார்முலாவை தான் எழுத சொன்னேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுத்தது என்னது? சாரி ஃபார்முலா. அப்போ நான் இங்கே எழுத சொன்னது என்னது? உங்களை டைமென்ஷன் ஃபார்முலாவை தான் எழுத சொன்னேன். ஓகேவா? சரி, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி பார்க்க போகிறோம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தான். 100% ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்குற கொஷின் 4 மார்க்கில் உங்களுக்கு வர்றது. அது ஏன் மேம் 4 மார்க்கில் கேட்குறாங்க? ஏன்னா அது அதோட இம்பார்ட்டன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்க்கிறோம். இது தேவையில்லை இப்போதைக்கு. டைமென்ஷன் ஃபார்முலா பார்த்தாச்சு. ஹோமோஜெனிட்டி, பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டியை பொறுத்தவரையும் நம்ம ஏன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி இதுக்கு வந்து 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 2 குவான்டிட்டிஸ் கேன் பி
two quantities can only be added if they are at same dimension. டைமென்ஷன்லே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட குணங்களை பற்றி சொல்கிறது, என்ன குணத்தில் வந்து டைமென்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. இதுதான் தெரியாமல் பசங்க வந்து நிறைய மார்க்ஸை வந்து விட்டுட்டு வந்துடுவீங்க. பார்த்தீங்கன்னா ஹோமோஜெனிட்டினா என்னன்னே தெரியாது பசங்களுக்கு. டூ குவான்டிட்டிஸ் can only be added if they are at same distance or at same dimension. Okay, இப்படிலாம் என்ன மேம் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் இருக்குது ப்ளஸ் 2 கிலோமீட்டர் இருக்குது, கிலோகிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட என்ன இருக்குது, யூனிட்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் எல் ப்ளஸ் டைமென்ஷன் ஆஃப் எம் எப்பயுமே இட் இஸ் நாட் பாசிபிள். இட்ஸ் நாட் பாசிபிள். அப்போ எது பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அதை தான் சொல்லுவாங்க இன்னொரு பாயிண்ட். அது என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட், டூ குவான்டிட்டிஸ் can be equal if they are, இது வந்து செகண்ட் பாயிண்ட், சாரி, at இருங்க நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் இன்னொரு விஷயம் நம்ம முடிக்காமல் விட்டேன் உங்களுக்கு. இதை நம்ம அப்புறம் எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்டில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்ல, அதுக்கு வந்து நான் நாட் பாசிபிள்னு சொன்னேன், ஆனால் பாசிபிள் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா எதை பாசிபிள் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 மீட்டர் ப்ளஸ் 2 மீட்டர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஆன்சர் என்ன வரும், 4 மீட்டர். அப்போது எல்லு ப்ளஸ் எல்லு நம்ம பசங்க என்ன எழுதுவீங்க, 2Lன்னு எழுதிடுவீங்க. அதுதான் தப்பு. இப்படி எழுதக்கூடாது. எல்லையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு எல்லு தான் கிடைக்கும். லென்த்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு லென்த் கிடைக்கணும். இதுதான் ஹோமோஜெனிட்டியோட ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். அப்படின்னா எப்படி மேம், 2 மீட்டர் ப்ளஸ் 4 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர் எழுதுவோமா? அப்போது ஒரு லென்த்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா லென்த்து தான் கிடைக்கும். சும்மா நம்ம வந்து எக்ஸாம்பிள் அந்த ஹோமோஜெனிட்டியை நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஒரு லென்த்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்னவா கிடைக்கும், லென்த்து தான் கிடைக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ 2 kg இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 8 kgயில் மைனஸ் பண்ணேன்னா 8 kg 2 kg மைனஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 6 kg கிடைக்கும். அப்போது மாசு மைனஸ் மாசு 0 எழுதிடக்கூடாது. மாசையும் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், மாசு தான் கிடைக்கும். எனக்கு ஒரு மாசையும் இன்னொரு மாசையும் மைனஸ் பண்ணால் எனக்கு ஆன்சராக ஒரு மாஸ் கிடைக்கும்ன்றதை எழுதணும். நம்ம இங்கே நீங்கள் வாட்டுக்கு எம்மையும் கேன்சல் பண்ணி 0 எழுதுறீங்கன்னா தப்பு. 0 எழுதக்கூடாது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மாசையும் இன்னொரு மாசையும் கன்க்ளூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், மாஸ் கிடைக்கும்ன்றதை நீங்கள் எழுதணும். இதுக்கு பேர் தான் ஹோமோஜெனிட்டி. ஹோமோஜெனிட்டினா என்ன அர்த்தம், ஒரே குவான்டிட்டியை மட்டும்தான், 2 குவான்டிட்டி ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ முடியும். அதுக்கு பேர் தான் ஹோமோஜெனிட்டி. ஹோமோஜெனிட்டினா அடிஷன் சப்ராக்ஷனுக்கு பொருந்தும். தயவு செஞ்சு மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அடிஷன் சப்ராக்ஷனில் ஒரே மாதிரியான குவான்டிட்டி மீட்டர், கிலோமீட்டர், ஆம்பர், கெல்வின் இப்படி மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். வேறு குவான்டிட்டி மீட்டரையும் மாசையும், இல்லை லென்த்தையும் மாசையும், கிலோமீட்டரையும் கிராமையும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரையும் சென்டிமீட்டரையும் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ண முடியாது. மீட்டர்னா மீட்ரு, கிலோமீட்டர்னா கிலோமீட்ரு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்னா சென்டிமீட்ரு. இதை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். டிஸ்டன்ஸ்னா டிஸ்டன்ஸு, மாசுனா மாசு, டெம்பரேச்சர்னா டெம்பரேச்சர், ஆம்பியர்னா ஆம்பியர், கரண்ட்னா கரண்ட். இப்படி தான் ஆட் பண்ண. கரண்ட்னா கெல்வின் ப்ளஸ் கெல்வின் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஆன்சர் கெல்வினில் கிடைக்கும். கெல்வின் மைனஸ் கெல்வினில் கிடைக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆட் பண்ணவும் சப்ராக்ட் பண்ணவும் முடியுமே தவிர, இதுதான் ஹோமோஜெனிட்டி, பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டியோட ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா என்னன்னு பார்ப்போம். இது நான் ஃபர்ஸ்ட் லா சொல்லி கொடுத்துட்டேன், உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். செகண்ட் லா என்னன்னு பார்ப்போம். செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 quantities can be equal if they are in same dimension. If they are
in same dimensions, same dimensions. ஓகே, பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு குவாண்டிட்டி சேம் டைமென்ஷன்ல இருக்கும்போது அது வந்து ஈக்குவலாக இருக்கும். எனக்கு புரியவே இல்லை மேம், இது எப்படி புரிய வைக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இது வந்து மல்டிப்ளிகேஷனில் வரும். பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பக்கம் இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறதும் ஈக்குவலாக இருக்கும். அதான் சொல்லுவாங்க LHS dimension is equal to RHS dimension. F வந்து ஃபோர்ஸ்னு வச்சுக்கிறோம். F is equal to force. சரியா? அதே மாதிரி X is equal to distance. அப்போ ஏ கண்டுபிடிக்கணும். ஏ என்னது பார்த்தீங்கன்னா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் ஏ? ஓகே, இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா LHS dimension is equal to RHS dimension. That dimension of LHS is equal to RHS dimension of RHS. Okay, அப்படின்னா என்ன அர்த்தம்? LHS டைமென்ஷனும் RHS டைமென்ஷனும் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ வந்து ஃபோர்ஸோட ஃபார்முலா MLT -2னா இங்கேயும் என்ன வரணும்? MLT -2 தான் வரணும். சரியா? அப்போ ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது மேம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபோர்ஸோட ஃபார்முலா எழுதுறேன் MLT -2. இந்த ஃபார்முலாவை நான் டிரைவ் பண்ணி கொண்டு வரணும். சரியா? அப்போது ஏ எனக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். ஆனால் எக்ஸ் எனக்கு தெரியும். அதோட ஃபார்முலா எப்போவுமே இந்த ப்ராக்கெட் போட்டுறணும்ப்பா. இதுதான் டைமென்ஷனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும். இதை நீங்கள் போடலாட்டி தப்புன்றுவாங்க. சரியா? இது வந்து எக்ஸ் வந்து எல். ஏன் எக்ஸ் எல் சொல்கிறீங்க? டிஸ்டன்ஸ்னாலே எல் தான். டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ரேடியஸ்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லில் கன்க்ளூட் ஆகும். ஹைட்டு, பெர்த்து, லென்த்து இதுவும் எல்லில் தான் கன்க்ளூட் ஆகும், லென்த்தில் தான் கன்க்ளூட் ஆகும். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எல் வந்துருச்சா? இப்போ வந்து ஏவை மட்டும் தனியாக படுத்துகிறோம். அப்போ எல் இந்த பக்கம் வந்துடும். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும்? ML T -2. ஏன்னா ஏலேருந்து எல்லாம் பிரிச்சுட்டு வர்றோம். அதனால தான் ஏ வந்து இங்கே வருது. ஏன்னா இந்த சைடு தானே வருது, அதனால எல் வந்து கீழே வருது. நம்ம எப்படி போட்டாலும் அதை மனசில் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம்ப்பா. சாரி, எல் இங்கே வருது. இருங்க, நான் இதை அழிச்சிடுறேன், கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. ஓகே, அப்போ தான் குழப்பம் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. எல் இப்போ இந்த எல்லையும் இந்த எல்லையும் கேன்சல் பண்ணிடும். அப்போ ஏவோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா MT -2. இப்போ கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிடுவோமா? பார்த்தீங்கன்னா MLT -2 வந்து ஃபோர்ஸு, ஏ வந்து எவ்வளவு? MT -2 எல். சரியா? இது எல்லுக்குரியது, இது இது. இப்போ நம்ம பண்ணுவோமா? இப்போ எப்படி போட்டால் வருமானு பார்ப்போமா? இப்போ MLT -2 is equal to MLT -2 வந்துருச்சா? அப்போ ஆன்சர் கரெக்ட். இப்படி தான் ரெண்டு குவான்டிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன்லேயோ டிவிஷன்லேயோ இருக்கும்போது ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கணும். அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான கொஷின், 4 மார்க்கில் கேட்ட கொஷின், உங்களோட எக்ஸாம்ஸில் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லையும் அதிகப்படியாக கேட்ட கொஷின் ஒன்று இருக்குது. அந்த கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின், அதே செகண்ட் ஃபார்முலாவில் P is equal to A minus X by BV. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா, உங்கள் ஸ்கூல் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா சிபிஎஸ்சியை பொறுத்தவரையும் இது வந்து அவங்க தரப்பில் முக்கியமான பார்ட் இது. அதனால தான் இந்த பார்ட்டை வந்து நல்லா படிச்சுக்கங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா v வந்து வெலாசிட்டி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா p வந்து பவர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா find the dimension of a by b. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா find the dimension of a by b. a by b ஓட டைமென்ஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, a by b ஓட டைமென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது மேம்? பார்த்தீங்கன்னா ஆன்சர் எழுதுவோம். ஆன்சர் எழுதும் போது எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸை வந்து எப்படி எழுதுவோம்? எல்லுன்னு எழுதுவோமா, ரெப்ரசன்ட் பண்ணுவோமா? சரி, வெலாசிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பி பவர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை டைம்னு நம்ம படித்தோமா இல்லையா? அதை வந்து எப்படி ஃபார்முலாவில் எழுதுவோம்? ஒர்க் டனுக்கு ஃபார்முலா என்னது? ML ஸ்கொயர்ட் T - 2 by T. இது என்னவா வரும்? ML ஸ்கொயர்ட் T - 3 வரும்.
ஓகேவா? அடுத்து வெலாசிட்டி. வெலாசிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். சரியா? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், டிஎஸ்பி பை டைம். இதோட ஃபார்முலா என்னது? எல் பை டி. எப்பவுமே அந்த ப்ராக்கெட் மறந்துடக்கூடாதுப்பா. ப்ராக்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்கெட் போட்டால் தான் அது டைமென்ஷன் ஃபார்முலா. நீங்கள் ப்ராக்கெட்டை மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் பூரா தூக்கிடுவாங்க. அப்போது எல்டி மைனஸ் 1. ஓகே, உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி கொலகொலன்னு பண்ணாதீங்க. மிஸ்டேக்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரைக்கு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல எழுதிட்டே இருக்கேன், எனக்கு மிஸ்டேக் வந்துச்சுன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா எக்ஸாமில் வந்து இப்படி கொசன்னு இப்படி 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 கிரிக்கிட்டு இருப்பீங்க ஒரு சிலர். நான் இப்போ பண்ணேன் இல்லை, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் தூக்கி விட்டுருவாங்க. சரியா? எனக்கு வந்து யாரும் மார்க்ஸ் கட் பண்ண போகிறது கிடையாது, அதனால் நான் அப்படி பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, உங்களுக்கு மார்க்ஸ் கட் பண்ணிடுவாங்க. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எல்லா வேல்யூஸும் இந்த ஃபார்முலாவில் புட் பண்ணுறோம். பிக்கு பதில் என்ன போடுவோம்? பிக்கு வந்து நம்மளுக்கு வந்து எம்எல் ஸ்கொயர் டி மைனஸ் 3 போடுறோம். சரியா? ஏயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, ஏவை அப்படியே போட்டுக்கிறோம். மைனஸ் எக்ஸோட வேல்யூ லென்த்து போட்டுக்கிறோம். அதே மாதிரி பியோட வேல்யூ தெரியாது, அப்படியே வச்சுக்கிறோம். அதே மாதிரி பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா v is equal to LT minus 1. இப்போ நம்ம அந்த பாருங்க, சப்ராக்ஷனை பொறுத்தவரை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு வேல்யூ ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சப்ராக்ஷனே பண்ண முடியும். ஓகேவா? சப்ராக்ஷன் பண்ணணும்னா எல்லோட ஒரு விஷயத்தை சவுண்டு வேணாம் ஆஷிஷ். எல்லோட ஒரு விஷயத்தை சப்ராக்ட் பண்ணணும்னா அது எல்லா தான் இருக்கணும் இல்லையா? எல்லு இன்னொரு எல்லோட தான் சப்ராக்ட் ஆகும், இல்லாட்டி சப்ராக்ட் ஆகாது. இதை நான் எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பாருங்கள். அப்போது ஏ மைனஸ் எல்லாக இருந்துச்சுன்னா அப்போது நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கிறதும் எல்லு ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஏன்னா எல்லோட ஒரு விஷயத்தை சப்ராக்ட் பண்ணால் எல்லா தான் இருக்கும். அப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கணும்னா எல்லா தான் இருக்கும். எல்லு மைனஸ் எல்லு இஸ் ஈக்குவல் டு எல்லு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த மொத்தத்துக்கு பதிலாக இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏ மைனஸ் எல்லுக்கு பதிலாக எல்லை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். பை பி இன்ட்டு எல்டி மைனஸ் 1. அப்போ இந்த எல்லையும் கேன்சல் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி மைனஸ் 1 மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பி பக்கத்தில் அதை எடுத்துகிட்டு போகிறோம். சரியா? இப்போ வந்து பி பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறோம். இதை வந்து நான் திரும்பவும் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. நான் கொஞ்சம் பின்னாடி எழுதிடுறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே எழுதுறதை விட நான் பின்னாடி எழுதிடுறேன். தனித்தனியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுனேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்னது? P is equal to A minus X by ஃபார்முலா BB. சரியா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ml Pக்கு பதிலாக ml ஸ்கொயர் T minus 3 is equal to, இது வந்து டைமென்ஷன் இருக்கிறதுனால டைமென்ஷன் போடுகிறோம். A டைமென்ஷன் மைனஸ் L டைமென்ஷன். ஏன்னா எக்ஸோட இது வந்து டிஸ்டன்ஸ். அதே மாதிரி B அப்படியே இருக்கும், B டைமென்ஷன். அதே மாதிரி V வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி LT மைனஸ் 1. சரியா? இப்போ வந்து A வந்து எப்படி இருந்தால் எல்லோட சப்ராக்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, A வந்து எல்லா இருந்தால் மட்டும்தான் சப்ராக்ட் பண்ண முடியும். லென்த்தோட தான் சப்ராக்ட் ஆகும். அடிஷனல் சப்ராக்ஷனுக்கு நம்ம ஹோமோஜினிட்டி, பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி பார்த்தோம். பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டியை பொறுத்தவரையும் எல்லோட தான் சப்ராக்ட் ஆகும். அப்போ ஏவோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல். அப்போ எல்லு கூட எல்லை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? எல்லு தான் ஆன்சர் கிடைக்கும். அப்போ இந்த எல்லை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏ மைனஸ் எல்லு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எல்லு இடத்துல இந்த எல்லை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரியா? இந்த எல்லை, ஏன்னா இந்த ஏ வந்து எல்லுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்பயுமே ஹோமோஜினிட்டி, பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி படி ஒரு லென்த்தை எதால் சப்ராக்ட் பண்ண முடியும்? இன்னொரு லென்த்தால் தான் சப்ராக்ட் பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எல் ஸ்கொயர் டி மைனஸ் 3, ஓகே, ப்ராக்கெட் பை இந்த இதுக்கு பதிலாக அப்படியே தூக்கி எல்லாம் போட்டு விடுறேன். எல்லு பை பி இன்ட்டு எல்லு பி தான் ப்ராக்கெட்டில் இருக்கட்டும், எல்டி மைனஸ் 1. இந்த எல்லையும் கேன்சல் ஆகிடும். இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? 1 வந்துடும். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு, பி மட்டும் தனியாக இருக்கும். சரியா? பி வந்து என்ன ஆகும்? இந்த பக்கம் போயிடும். ஓகே, இது வந்து கீழே வந்துடும்.
அப்போது b is equal to என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா b வந்து கீழே போயிடுச்சு 1 by பார்த்தீங்கன்னா ml squared t minus 3 into t minus 1 ஓகேவா. இப்போ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த m -1 வரும். ஏன்னா மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக -1 l -2 வரும். இந்த t வந்து இங்கே -3 இங்கே -1 இருக்கிறதுனால -4 ஆகிடும். -4 மேலே வரும்போது +4 ஆகிடும். t +4. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா பியோட வேல்யூ மட்டும்தான் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா a/b வேணும். அப்போ a/b எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் இதை அழிச்சுக்கிறேன். அப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் a/bயோட வேல்யூ எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது, எனக்கு a/b நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஏன்னா இது வந்து 4 மார்க் கேட்டால் ரொம்ப ஈஸியான கொஷின். இப்போ a/b கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூ வந்து l, பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நீங்கள் போடுறீங்க m -1 l -2 t 4 சரியா. அப்போ இங்கே ஒரு l இருக்குது, இங்கே ஒரு 2 l இருக்கா. இதை நம்ம எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த -2 போகும்போது மேலே போகும்போது +2 மாறிடும் சரியா. ஏன்னா இங்கே ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்ததுனால நம்ம அடிச்சிட்டோம். ஆனால் இங்கே -2 இருக்குது, இங்கே +2 இருக்குது, அடிக்க முடியாது. ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ரெண்டுமே 1 1 ப்ளஸில் இருந்ததுனால அடிச்சாச்சு. இதுவே ப்ளஸில் இருந்தால் அடித்து காலி பண்ணிடலாம். ஆனால் நமக்கு அடிக்க முடியாது. ஏன்னா இது மைனஸில் இருக்குது, இது வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a/bயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா a/b is equal to சரியா. a/b is equal to இப்போ நம்ம எழுதுகிறோம் m +1 மாறிடும் மேலே போகும்போது, l மேலே போகும்போது -2 வந்து +2 மாறிடும். ஏற்கனவே மேலே ஒரு l இருக்கிறதுனால l³ ஆயிரும். t வந்து +4 t வந்து -4 மாறிடும் சரியா. எப்படி மேம் பார்த்தீங்கன்னா m வந்து மேலே கொண்டு போகிறோம். நம்ம பவர்ஸ் வந்து தான் பவர்ஸை மட்டும்தான் கவனிக்கணும். m மேலே கொண்டு போகும்போது mோட பவர் -1ல் இருக்குது, அப்போ +1 மாறிடும். எல்லோட பவர் -2ல் இருக்குது, அப்போ +2 மாறிடும். மேலே ஒரு l இருக்குது, அப்போ l +2 ரெண்டும் சேர்ந்து 2l +2 இல்லையா, 2 பவரும் ஒன்று சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக l⁻³ மாறிடும். t வந்து +4ல் இருக்கிறதுனால மேலே போகும்போது t வந்து -4 மாறிடும். அப்போ a/b நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் செக் பண்ணுறது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிக் படித்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ். எப்பவுமே நீங்கள் வந்து இனிமேல் நீங்கள் படிக்க போகிறதுல வந்து அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக படிப்பீங்க. ஏன்னா எல்லா லாஸ்க்குமே அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் சரியா. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இதில் வர்ற 3 பாயிண்ட்டு ஒவ்வொரு தடவையும் எக்ஸாமில் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் டீச்சர்ஸ் மாற்றி போர்டு மாற்றி சிபிஎஸ்சி மாற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்கப்பா. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுப்பா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன். ஓகே, டு கன்வெர்ட் அ physical quantity. இதில் வந்து ஒரு 3 டைமென்ஷன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸில் 3 பார்ப்போம். அந்த 3யுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஒன் செக். physical quantity from one system of unit to another. சரியா. இந்த 3ஓட இன்னைக்கு வந்து வீடியோ முடிச்சிருவோம்ப்பா. பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்லேருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டை வந்து கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். சிஸ்டம் ஆஃப் யூனிட்னு சொல்லும்போது ஒரு 4 சிஸ்டம் ஆஃப் யூனிட் இருக்குப்பா. ஏற்கனவே நீங்கள் என்னோடய வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் நான் இன்னும் வந்து இந்த போர்டெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி என்னால் கையில் எழுதி சொல்லித்தர முடியாதனால நான் பவர் பாயிண்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அது இன்னும் நல்லா சொல்லி கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். சிஸ்டம் ஆஃப் யூனிட்டை வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாமே டீட்டெயில் வீடியோஸை தான் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். 4 சிஸ்டம் இருக்குப்பா. 4 சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா CGS, MKS அண்ட் FPS.
உங்களுக்கு ரிவிஷன் நான் கொடுக்கும்போது இன்னும் நான் டீட்டெயிலாக ரிவிஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் படிச்சுக்கோங்க, என்ன பண்ணுறதுன்னு ஓரளவுக்கு ஐடியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய எடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். சரியா? உங்களுக்கு வந்து நான் ஓரளவுக்கு ஐடியா கொடுக்குறேன், அதில் வச்சு நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன்னா நான் ரிவிஷன் பண்ணுற டைமில் வந்து நான் ஒரு ஆள் இருக்கேன், 10th 11th 12th மூணையுமே நான் வச்சு பார்த்துட்ருக்கேன். அப்போ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. மூணுத்துக்குமே நான் ஒரு ஆள் சொல்லித்தரணும். வேதாந்து இந்த மாதிரியெல்லாம் பெரிய பெரிய சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் சொல்லி தருவாங்க. அதனால் நம்ம அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், இந்த சேனலை பொறுத்தவரை நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். ஒரு ஆள் தான் நான் பிரித்து சொல்லித்தர முடியும். அதனால் என்னை மட்டும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் என்னால் என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுத்துட்றேன். ஓகே? ஏன்னா நானும் எழுதணும், என்னோட நோட்டில் எழுதி வைக்கணும், உங்களுக்கு சொல்லித்தரணும், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பெஸ்ட்டு நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? எல்லா சப்ஜெக்ட்டையும் என்னால் கவர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் ஃபிசிக்ஸ் வந்து கவர் பண்ணிடுவேன். ஏன்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிறது வந்து ஃபிசிக்ஸ் தான் சேலஞ்சிங்காக இருக்கிறதுனால ஃபிசிக்ஸ் வந்து நான் மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவேன். மற்ற சப்ஜெக்டை நீங்கள் கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்கப்பா. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸுக்கு செகண்ட் போட்டுருக்கேன். டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட், மாஸ் வந்து கேஜி. ஓகே? எஃபிஎஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மாஸுக்கு வந்து பவுண்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லென்த்துக்கு வந்து ஃபூட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைமுக்கு வந்து செகண்டுன்னு சொல்லுவாங்க. எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் யூனிட்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுப்பா. ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் உலகத்தாரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு யூனிட்டுப்பா. இது எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு யூனிட் இது. சரிங்களா? அதனால் லென்த்தை வந்து நம்ம மீட்டர்னு சொல்லுவோம். இதில் லென்த் வந்து மீட்டர், மாஸை வந்து செகண்ட். நீங்கள் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும்ப்பா. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும், கம்பல்சரிப்பா. மாஸ் திரும்பவும் செகண்ட். மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஜி செகண்ட். ஓகே? ஓகே, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை வந்து கொஞ்சம் நீங்கள் திரும்ப கேட்டுகிட்டே இருங்க. சரியா? ஞாபகத்தில் வந்துடும். சரியா? இப்போ வந்து கன்வெர்ட் பண்ண ஒரு சம்மு நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். கன்வெர்ட் 15 நியூட்டன் இன்டூ டைம்ஸ். நீங்கள் வந்து இன்னும் எனக்கு இதில் சம்ஸ் வேணும்னா ப்ளீஸ் எனக்கு கீழே மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை இதோ போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே. இதில் இன்னும் உங்களுக்கு சம்ஸ் நீங்கள் போடுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கீழே மெசேஜ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறைய சம்ஸை ஒரு தனி வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எப்படி ஒரு 5-6 சம்ஸ் இருக்கிற மாதிரி. அப்போ கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே வந்து எனக்கு மெசேஜ் பண்ணால் தான் உங்களுக்கு வேணும் வேணான்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டே போகிறேன். இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் படிக்கணும். ஏன்னா ஒன்றுமே தெரியாததுக்கு ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்குன்றதுனால உங்களுக்கு வந்து இதை இப்படி எப்படியெல்லாம் பண்ணலாம் உங்கள் புக்ஸில் இருக்கிறதுக்கான ஒரு ஐடியா, உங்கள் புக்ஸை படிக்கும் போது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா கொடுத்து வரேன். உங்களுக்கு வேணும்னா கீழே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கப்பா, அப்போ தான் எனக்கு தெரியும். சரியா? 50 கொடுத்துக்கிறேன், 50 கொடுத்துக்கிறேன், 50 ஓகேவா? 50 நியூட்டன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதோட யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோட யூனிட் தான் 50 நியூட்டன். சரிங்களா? டைம்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்ஐ யூனிட்டு, ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட். சரிங்களா? எஸ்ஐ யூனிட் தான் 50 நியூட்டன். சிஜிஎஸ் ஃபோர்ஸோட சிஜிஎஸ் யூனிட் தான் டைன். இதை தெரிஞ்சுக்கிறோம்ப்பா. டைன்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோட சிஜிஎஸ் யூனிட். சரிங்களா? அதுதான் டைன்ஸ். சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டைன்ஸ்னா சிஜிஎஸ் யூனிட் பார்த்தாச்சு. சரி, இப்போ எஸ்ஐ யூனிட்டையும் சிஜிஎஸ் யூனிட்டையும் எழுதிக்கிறோம். எஸ்ஐ யூனிட் இஸ் ஈக்குவல் டு சிஜிஎஸ் யூனிட். சரியா? இப்போ வந்து எஸ்ஐ யூனிட் எவ்வளவு? லென்த், LENGH, length is equal to mass is equal to 100 centimeter. ஒரு மீட்டர் எவ்வளவு? 100 சென்டிமீட்டர். அதே மாதிரி மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 kg எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1000 கிராம். அதே மாதிரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் தான். அதே மாதிரி சிஜிஎஸ் யூனிட்டில் சேம் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து
மாஸ் டைம். டைம் எப்பயும் போல் 1 செகண்ட் தான். மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம், லென்த் வந்து 1 மீட்டர். சரியா? சரி, 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர், அதனால தான் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கான ஃபார்முலா நம்ம எங்கே கண்டுபிடிச்சோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து குவான்டிட்டியை வந்து படிக்கும்போது, குவான்டிட்டிஸை பற்றி படிக்கும்போது இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். திரும்பவோட நான் சொல்லிடுறேன். குவான்டிட்டி will not change. குவான்டிட்டி என்ன பண்ண முடியாது? சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகிடும். இதில் மேக்னிடியூட்னா என்ன மேம்? இது எப்படி மேம் சொல்கிறீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 1 கிலோ சீனி வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் 1000 கிராம்னு சொல்கிறேன். எனக்கு வந்து 1000 கிராம் சீனி கொடுங்கன்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து 1 கிலோ சீனி கேட்குறீங்க, நான் 1000 கிராம் சீனி கேட்குறேன். அளவு மாறுமா? 1 கிலோனாலும் 1000 கிராம்னாலும் ஒன்று தான், அளவு எதுவும் மாறாது. அப்போது எங்கே மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1ம் 1000ம் மாறி இருக்கா இல்லையா? இதுதான் மேக்னிடியூட். மேக்னிடியூட் மாறினாலும் அதோட குவான்டிட்டி, அதோட அளவு, நீங்கள் கிராமா கிலோகிராமா மாற்றினாலும் சரி, அந்த குவான்டிட்டியை மாற்றினாலும் சரி. இப்போ 1 kgங்கிறது 1000 கிராமுங்கிறது 2 வித்தியாசம் கிடையாது. குவான்டிட்டியில் அளவில் எந்த மாற்றமும் வரப்போகிறது இல்லை. அப்போ நம்ம குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு N1 U1 இஸ் ஈக்குவல் டு, இதை நான் 1 kgயை N1ன்னு வச்சுக்கிறேன், kgயை U1ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ N2 U2. அப்போ Nனும் மாறி இருக்கு, Uவும் மாறி இருக்கு. Nனும் மாறி இருக்கு, Uவும் மாறி இருக்குன்னா குவான்டிட்டியில் எந்த அளவும் மாறாது. சரிங்களா? இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான். அதுதான் நீங்கள் வாட்டுக்கு தேவையில்லாமல் மீட்டர்லாம் போட்டுட்டு பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ 1 kg இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 கிராம், சரி 100 சென்டிமீட்டர், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இப்படி போடும்போது 1 மீட்டருக்கும் 100 சென்டிமீட்டருக்கும், நான் வந்து 1 மீட்டர் போனேன்னு ஒருத்தன் சொன்னதும், நான் வந்து 100 சென்டிமீட்டர் போனேன் அப்படின்னு சொன்னாலும் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறதில்ல. குவான்டிட்டியில் அளவில் எந்த ஒரு மாற்றமும் வரப்போதில்லை. அவன் 1 மீட்டர் தான் ஓடி இருக்கான்னு அர்த்தம். நான் 100 சென்டிமீட்டர் ஓடினேன் அவன் சொன்னாலும் அவன் 1 மீட்டர் தான் ஓடி இருக்கான். அவனோட அந்த நம்பர்லேயும் அந்த யூனிட்லேயும் தான் மாற்றம் வந்திருக்கே தவிர அவனோட குவான்டிட்டியில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த 1 மீட்டர் ஓடி இருக்கான்றது உண்மை தானே? அப்போ ஈக்குவல் தான் எல்லாமே. சரியா? அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு ஏற்கனவே டெரிவேஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ஃபார்முலாவை எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி வந்து இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா N2ஓட ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணுறது? அப்போ ஃபார்முலா இருக்குது, N2 இஸ் ஈக்குவல் டு N1 இன்ட்டு M1 பை M2. சரியா? ப்ராக்கெட் பவர் ABCன்னு வச்சுருப்போம். பவர் நான் வந்து 1ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது வந்து ஃபோர்ஸோட ஃபார்முலா இஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா MLT - 2. சரியா? அப்போ வந்து நம்மளுக்கு இது கேஜி தேவையில்லை. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லி கொடுத்தேன். நம்ம பார்க்குறது வந்து ஃபோர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபோர்ஸ் 50 நியூட்டனுக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். 50 நியூட்டனாக மாற்றுறதுக்கு பார்த்துட்ருக்கோம். சரியா? அடுத்து வந்து L1 பை L2 பவர் 1, ஏன்னா எல்லோட பவர் 1. அதே மாதிரி T1 பை T2 பவர் -2. இது வந்து என்னது மேம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. நம்ம வந்து ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டை கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா இல்லாமல் நம்ம கன்வெர்ட்டே பண்ண முடியாது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க எல்லாத்தையுமே அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா N2 இஸ் ஈக்குவல் டு N1 எவ்வளவு? N1 வந்து நம்மளுக்கு கொடுத்தது வந்து 50 நியூட்டன், 50. ஓகேவா? இப்போ வந்து N1 M1. இப்போ பார்த்தீங்கன்னா N1 இஸ் ஈக்குவல் டு 50. M1 எவ்வளவு? மாஸ் 1000 கிராம் இல்லையா? சாரி 1000 கிராம். லென்த் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர். மாஸ் எவ்வளவு? டைம் எவ்வளவு? 1 செகண்ட். இதில் N2 எவ்வளவு பார்த்தீங்கன்னா N2 தெரியாது. அதே மாதிரி M2 எவ்வளவு? 1 கிராம். அதே மாதிரி L2 எவ்வளவு? 1 சென்டிமீட்டர். அதே மாதிரி T2 எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். இது எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா M1 எவ்வளவு? M1 வந்து 1000 கிராம். அதே மாதிரி கீழே 1, M2 வந்து 1, ஈஸி, பவரும் 1. இதில் பாருங்கள் L1 எவ்வளவு? 100.
by 1 பவரும் 1 t1 1 by 1 is equal to -2 சரியா இப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது பாருங்க 1 எத்தனை தடவை பண்ணாலும் நமக்கு 1 தான வரும் அதனால 1 வந்து விட்டுற வேண்டியது இது வந்து நமக்கு வேல்யூ கிடையாது இதுல எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஜீரோ வந்து நம்ம போட்டுக்கற வேண்டியது இதுல ஒரு 5 ஜீரோ இருக்கு அப்ப 50 * 10 to the power of 5 னு வரும் அப்ப 5 * 10 to the power of 6 டைன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைன்ஸ்ல நம்ம மாத்திட்டோம் அப்போ இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது 5 நியூட்டன் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5 நியூட்டன் is equal to 50 lakhs dynes 50 lakh dynes 50 லட்சம் டைன்ஸ் தான் 5 நியூட்டன் அப்ப 1 நியூட்டன் என்றது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10 லட்சம் டைன்ஸ் இது மட்டும் தெரிஞ்சுக்கணும் இப்படிதான் கன்வர்ட் பண்றது ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டை கன்வர்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் எஸ்ஐ யூனிட் அது என்ன யூனிட்ல இருக்குன்னு முதல்ல பார்க்கணும் நியூட்டன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸை குறிக்கிறது அது எஸ்ஐ யூனிட்டை குறிக்கிறது அப்போ எஸ்ஐ யூனிட் ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் தான் 50 நியூட்டன்ங்கிறது சரியா அப்ப 50 நியூட்டன்ங்கிறது எதுல இருக்கு எஸ்ஐ யூனிட் ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட்ல இருக்கு அப்ப டைன்ஸ்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சிஜிஎஸ் ஃபோர்ஸோட சிஜிஎஸ் யூனிட் தான் டைன்ஸ் அப்ப ரெண்டுமே ஃபோர்ஸை குறிக்கிறது தான் டைன்ஸா இருக்கட்டும் நியூட்டனா இருக்கட்டும் ரெண்டுமே ஃபோர்ஸை குறிக்கிறது தான் அப்ப நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சிஸ்டத்தை எடுத்துக்கிறோம் ஒன்னு வந்து எஸ்ஐ சிஸ்டம் இன்னொன்னு வந்து சிஸ்டம்னு சொல்லுவோம் இது யூனிட்ஸ்னு சொல்ல வேண்டாம் சிஸ்டம் சரியா இது வந்து சிஜிஎஸ் சிஸ்டம் ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு நம்ம மாத்துறோம் சரியா அப்ப எஸ்ஐ சிஸ்டத்துல லெந்த் மாஸ் டைம் எழுதிக்கிறணும் அதே மாதிரி சிஜிஎஸ் சிஸ்டத்தோட லெந்த் மாஸ் டைம் எழுதிக்கிறணும் அதுக்கப்புறம் n2 ஓட ஃபார்முலா போட்டுக்கிறணும் அப்புறம் ஃபார்முலா போட்டு டிரைவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும் சரியா இப்போ நம்ம வந்து இன்னும் ரெண்டே இருக்கு ரெண்டை மட்டும் முடிச்சிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிரும் நம்ம முடிச்சு விட்டுருவோம் ஓகேவா டக்கு டக்கு டக்குன்னு ரெண்டு தான் ரொம்ப ஸ்பீடா முடிஞ்சிரும் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பார்க்க போறது வந்து find the relation between physical quantity இது எல்லாமே நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் applications of dimension பார்த்துட்டு இருக்கோம் இதுல வந்து செகண்ட் பாயிண்ட் applications of dimension ஓட செகண்ட் பாயிண்ட் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க இது தெரியலாட்டி நீங்க எக்ஸாம்ல முட்டை தான் வாங்குவீங்க ஏன்னா இதுல தான் மேக்ஸिमम क्वेश्चंस வரும் find the relation between physical quantity இன்னி நான் சொல்லி தரது மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல வரும் மத்த எதுவுமே உங்களுக்கு எக்ஸாம்ல வராது அன்வான்டடா நீங்க படிக்காதீங்க நான் என்ன சொல்லி தரேனோ அதை படிங்க உங்களுக்கு எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் கிடைச்சிரும் இது நிறைய போட்டு பிராக்டீஸ் பண்ணுங்க நெட்ல நிறைய கிடைக்கும் இதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்வர்ட் பண்றது ஒரு யூனிட் ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு கன்வர்ட் பண்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழ எனக்கு மெசேஜ் கொடுங்க எந்த சம்ல என்ன டவுட் இருக்கோ அதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் physical quantity இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்ல வந்து நிறைய பிராக்டீஸ்க்கு கிடைக்கும் அதை எடுத்து நீங்க பிராக்டீஸ் பண்ணுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் இருக்குன்னு பாத்துறோம் F depends on first one the mass second one the velocity மூணாவது வந்து பாத்தீங்கன்னா radius ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த மூணு குவாண்டிட்டி தான் கொடுப்பாங்க இந்த மூணுக்கு மேல குவாண்டிட்டி கொடுத்தாங்க அப்படினா நம்ம டைமென்ஷன் ஃபார்முலால அதை சால்வ் பண்ணவே முடியாது மினிமம் மூணு குவாண்டிட்டி ஓகே இது எப்படி எழுதுவோம்னு பாத்தீங்கன்னா F force proportional to mass A பவர் கண்டிப்பா டைமென்ஷனுக்கு பவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் A B C ன்னு போடுங்க ஏன்னா நமக்கு பவர் கொடுக்கல அப்படின்றனால அடுத்து வந்து பாத்தீங்கன்னா velocity V A radius proportional to RC இந்த proportionalக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா force அதிகமாகும் போது mass அதிகமாகும் force அதிகமாகும் போது velocity அதிகமாகும் force அதிகமாகும் போது radius அதிகமாகும் ஓகே only இது தேவையில்லை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு only 3 quantities அது இருக்கும் இப்போ வந்து டைமென்ஷன் ஃபார்முலா எழுதுவோம் சரியா எப்படி எழுதுவோம்னு பாத்தீங்கன்னா டைமென்ஷன் ஃபார்முலாவை டிரைவ் பண்றதுக்கு F proportional to இது எல்லாத்தையும் ஒண்ணா எழுதிக்கலாம் m power of A V power of B B க்கு A போட்டு வச்சிருக்கேன் பாருங்க B அதே மாதிரி R power of C அப்ப F is equal to இந்த proportional மாத்துறோம் constant அப்புறம் m to the power of A V to the power of B R to the power of C equation 1 சரியா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஓட ஃபார்முலா வந்து mlt minus 2 is equal to m to the power of A m to the power of A ஓகேவா அதே மாதிரி lt power of minus 1 சரியா அடுத்து வந்து minus 1 B power of B
அதே மாதிரி L to the power of C. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. இது வந்து லாஸ்ட் இயர் இதுக்கு முன்னாடி ஆனுவல் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கொஷின் 4 மார்க் கேட்டிருந்தாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஜெனிட்டி. அக்கார்டிங் டு த ஹோமோஜெனிட்டி, அக்கார்டிங் டு த ஹோமோஜெனிட்டி ஒரு சைடில் இருக்கிறது இன்னொரு சைடில் இருக்கிறது எப்படி இருக்கணும்? LHS is equal to RHS. அக்கார்டிங் டு த ஹோமோஜெனிட்டி, அக்கார்டிங் நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கங்க, நான் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். ஏன்னா எழுத உங்களுக்கு தான் வீடியோ லென்த்தி ஆகும். பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. Okay, so homogeneity. According to the homogeneity, dimension of LHS is equal to dimension of RHS. Dimension of LHS is equal to, நீங்கள் ஃபுல்லாக எழுதணும்பா, இல்லாட்டி உங்களுக்கு மார்க் கட் ஆகிடும். RHS ஏன்னா டைம் இல்லைன்றனால நான் ஃபஸ்ட்டாக ஷார்ட்டாக எழுதிட்டு இருக்கேன் நான். அப்புறம் என்ன எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பவர் we have to be என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அதோட பவர் வந்து நம்ம வந்து பவரை வந்து சேம் பண்ணணும், மேட்ச் பண்ணணும் பவரை. சரியா? நம்ம வந்து பவரை வந்து மேட்ச் பண்ணணும். எப்படி மேம் பவரை மேட்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸோட இந்த எம்முக்கான பவரும் இந்த எம்முக்கான பவரும் மேட்ச் பண்ணணும், இந்த எல்லுக்கான பவரும் இந்த எல்லுக்கான பவரும் மேட்ச் பண்ணணும், அப்புறம் டீக்கான பவர் மேட்ச் பண்ணணும். எப்படி மேம் மேட்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்முக்கான பவரை மேட்ச் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா எம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 1, அப்போ ஏ இங்கே இருக்குது, எம்முக்கு மேலே ஏ இருக்குது. அப்போது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 1 இப்படி எழுதுவோம். அப்புறம் எல்லுக்கான பவரை மேட்ச் பண்ணுறோம். எல்லுக்கும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. இந்த பக்கம் எல்லுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பி இருக்குது, அதே மாதிரி சி இருக்குது. அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி டீயோட பவரை மேட்ச் பண்ணுறோம்னா இங்கே -2 இருக்குது, இங்கே டீக்கு வந்து பவர் வந்து பி இருக்குது. சரியா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு -b. ஏன்னா ஏற்கனவே இங்கே வந்து மைனஸ் தானே, இந்த 1 கூட இந்த பி மைனஸ் ஆச்சுன்னா மல்டிபிள் ஆச்சுன்னா என்ன ஆகிடும்? -b ஆகிடும் இந்த 1 கூட, இல்லையா? ஏன்னா அந்த பவரும் மல்டிபிள் ஆகும் இல்லையா? அப்போ -b இன்ட்டு -2, மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ b இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இங்கே இந்த b நம்மளுக்கு கிடச்சிருச்சா? அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்? இப்போ இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2 ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ c இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இந்த பக்கம் போகுமா? அப்போது 1 - 2 வரும். அப்போ 2 வந்து பெரிய நம்பர் மைனஸில் இருக்கிறதுனால ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸில் கிடைக்கும். அப்போ சியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -1. இப்போ நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருச்சு? ஏயோட வேல்யூ கிடச்சிருச்சு, பியோட வேல்யூ கிடச்சிருச்சு, அதே மாதிரி சியோட வேல்யூ கிடச்சிருச்சு, இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1ல் இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? f இஸ் ஈக்குவல் டு k m to the power of -1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்முக்கு மேலே 1, பிக்கு மேலே பி இருக்கா, பியோட வேல்யூ என்னது 2. அதே மாதிரி அடுத்து வந்து ஆரோட வேல்யூ என்னது சியோட வேல்யூ என்னது -1. அப்போது -1ங்கும் போது எப்படி வரும்? கீழே வந்துடும். அப்போ f இஸ் ஈக்குவல் டு k m v² by rன்னு வந்துடும். இது எதோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா. நீங்கள் இது எங்கே படிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் மோஷனில் நீங்கள் படிப்பீங்க. இது வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா. நீங்கள் படிக்க போகிறது லா ஆஃப் மோஷனில் இதை பற்றி நீங்கள் படிப்பீங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்னு சொல்ல மாட்டேன், இன்னும் ஒன்று இருக்குது. பட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா last but not least to check the correctness of equation. இதோட லாஸ்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். to check the correctness of equation. ஒரு ஈக்குவேஷன் கரெக்டா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். அந்த ஹோமோஜெனிட்டிக்கு யூஸ் பண்ணி தான் இதில் செக் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா எடுத்துக்கிறேன். s இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் ½ at. பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ங்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை குறிக்கும். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இது வந்து எல், ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஃபார்முலா வரும் பார்த்தீங்கன்னா யூங்கிறது பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி. வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், இல்லையா? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல், டி வந்து டைம் -1 இப்படி எழுதிக்கிறோமா? அப்போது எல் டி -1. இது நான் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் நான் சொல்லித்தரேன், ஏன்னா இப்போ தான் நீங்கள் புதுசாக படிக்கிறீங்கன்றதுனால
ஒவ்வொன்றையும் சொல்லித்தரேன். ஏன்னா நீங்கள் எந்த வீடியோவும் இந்த மாதிரி கிடைக்காது உங்களுக்கு. ஹாஃப் வந்து கான்ஸ்டன்ட், அது வேல்யூ தேவையில்லை. ஆக்சலரேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னன்னு இப்போ தான் பார்த்தோம். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு எல்டி மைனஸ் 1. அப்போ கீழே ஒரு டி இருக்குது, இது மேலே போகும்போது எல்டி மைனஸ் 2ஆக மாறிடுவது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட ஃபார்முலா என்னது எல்டி மைனஸ் 2. அதே மாதிரி இது வந்து டி ஸ்கொயர்டு. இங்கே பாருங்கள் +2 -2, இது வந்து +1 -1, இது வந்து -2 +2 ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ L இஸ் ஈக்குவல் டு L + L. உங்களுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சான்னு பாருங்கள். ஹோமோஜினிட்டியோட ஃபஸ்ட்டு ஹோமோஜினிட்டியோட படி, ஹோமோஜினிட்டி பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி படி, டைமென்ஷனோட பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 2 டைமென்ஷன் சேம் டைமென்ஷன் குவான்டிட்டியை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா என்ன வரும், அதே டைமென்ஷன் குவான்டிட்டி தான் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லென்த்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் லென்த் வரும். அப்போது இந்த ஈக்குவேஷன் இஸ் கரெக்ட். இப்போ பிரின்சிபல் ஆஃப் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன் வந்து எதில் உட்காருதுன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி தெரியல அப்படின்னு சொன்னால், டைமென்ஷனோட பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி தெரியலாட்டி பிரின்சிபல் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் தெரியவே தெரியாதுப்பா. ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் நீங்கள் வந்து இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதோட நான் என்னோட இதை முடிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம நிறைய விஷயம் நம்ம பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில் வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எரர் பார்ப்போம். எரருக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து சின்ன இன்ட்ரொடக்ஷன் சம் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் பற்றி நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. அப்புறம் டைமென்ஷன்லெஸ் வேரியபிள், ஏன்னா அது 1 மார்க்கில் கேட்பாங்க. டைமென்ஷன்லெஸ் வேரியபிள், டைமென்ஷன் கான்ஸ்டன்ட்னா என்ன, டைமென்ஷனல் வேரியபிள்னா என்ன, டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்னா என்ன, டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்னா என்ன, இது எல்லாமே உங்களுக்கு 1 மார்க்கில் வரும். ஃபஸ்ட்டு டைமென்ஷன்லெஸ் வேரியபிளும் அதிகமாக டைமென்ஷன்லெஸ் தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த வேரியபிள் தான் உங்களுக்கு பசங்களுக்கு தெரியாது. அதனால நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். எரர் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரையும் பாய். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து சும்மா பார்க்குறதோட விடாமல் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய எழுதி பாருங்கள். நிறைய பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற பசங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது மூலமாக நிறைய பசங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். ஓகே, பாய்.